விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விடிய போகின்ற அருமையான மாதமாக இந்த மாதம் அமையும். மாதத்தின் கடைசியில பாருங்க, சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே உங்க ராசியை பார்க்க போகிறார். ஒரு 20 நாட்களுக்கு சூரியன், அதாவது முதல் 15 நாட்களுக்கு பிறகு சூரியன் 6ஆம் இடத்தில் ஜீவனாதிபதி 6ஆம் இடத்துல உச்சனாகிறதுன்றது இதுவரைக்கும் வியாபார பெருமக்களுக்கு தொழில் நல்லால, அது நல்லால, இந்த யுத்தம் வந்துருச்சுங்க, எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றேன், சுத்தமா அப்படியே நின்று போயிருக்கு. எக்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடியே ஒருத்தர் அந்த அமெரிக்காவில் ஒருத்தர் அதிபராக வந்தார், அவர் வந்துட்டு அதை பண்ணார், இதை பண்ணார், இப்போ தான் அந்த மிஷினை வாங்கி போட்டேன், 10 பேரை கூடுதலாக வேலைக்கு சேர்த்தேன், பட் எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. ஆளுங்களை சும்மா வெட்டியாக உட்கார வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு தொழில் முனைவோருடைய பிரச்சனைகள் இதெல்லாம். தொழில் முனைவோர்கள், வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜீவனாதிபதி ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே உச்சம் என்கின்ற உன்னத நிலையை சுபத்துவத்தோடு 6ஆம் இடத்தில் அடைவதால் தொழில் சிக்கல்கள் தீர்வது, வியாபாரத்தில் இது வரைக்கும் போட்டிகள் இருந்து வந்த தன்மைகள்லாம் அப்படியே விலகிறது. எதிரியை நீங்க ஜெயிக்க வேண்டாம், தானே அவரே விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலையில இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனை, மன அழுத்தம், நைட் ஷிப்டா போட்டு கொள்றாங்கய்யா, நான் தான் ஏன் வேலை செய்யறேன், பேரெல்லாம் வேற ஒருத்தருக்கு போகுது, 4 பேர் வேலையை என்கிட்ட கொடுத்து டார்ச்சர் பண்றாங்க, 20 மணி நேரம் வேலை மட்டுமே செய்ய வேண்டியிருக்கு, 4 மணி நேரம் தான் தூங்குறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பேரு, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி தண்ணி கூட குடிக்க முடியல, நான் படுற பாடு யாருக்கையா தெரியும் என்கின்ற மாதிரியாக வேலையில் கடுமையான மன அழுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு இந்த வருஷமே அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடம் வலுவா இருக்குது. ஏன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாட்களை இழுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே உச்சகுருவின் பார்வையில உங்க ராசி வருது. இந்த வரப்போகின்ற குருப்பெயர்ச்சி உங்களுக்கு 9ஆம் இடத்துல வரப்போகிறது. மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒரு 6-7 மாசமா நீங்க நல்லா இல்லைன்றதுதான் உண்மை. 8ல குரு பகவான் வந்ததுல இருந்து அம்மா அப்பா கிட்ட முரண்பாடுகள், காசு பணம் வர முடியாத நிலைமை, எல்லாத்துலேயும் தடை, வேலைக்கு நிம்மதியா போக முடியாத சூழல், குடும்பத்துல கூட கணவன் மனைவி உறவுகள்லாம் அப்படிலாம் ஒன்றும் சரியா இல்லை. இந்த மனுஷன் என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னு தெரியல, காசை ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாரு, கடங்காரன் வந்து வாசல்ல நிக்கிறான், ஏதோ ஒண்ணு காசு எப்படி போகுது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிறதுனா கொடுக்கறாரா என்கின்ற மாதிரியாக கணவனின் மேல் மனைவிக்கு சந்தேகம், மனைவி மேல் கணவனுக்கு சந்தேகம் என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு இரட்டை நிலையாக போய்கொண்டிருந்த இந்த வாழ்க்கை எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு, முதல்ல 10-15 நாளைக்கு அப்படிலாம் ஒன்றும் பெருசா நடக்காது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 6ஆம் இடத்தில் உச்சத்தை அடைகிறார் இல்லையா, கொஞ்சம் கையில வருமானம் வருங்க, எதிர்பாராத லாபம் வருங்க. முக்கியமா ஷேர் மார்க்கெட்டு அது இதுல காசு பணம் விட்டவங்களுக்கு விட்ட பணத்துல ஓரளவுக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொருளாதார தன்னிறைவை அடையக்கூடிய அமைப்பு பிற்பகுதி 2 வாரங்களுக்கு கண்டிப்பாக இருப்பது என்பதால் நீங்கள் வரவேற்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்